Hello friends, welcome back to our channel Happy Varum. Okay, நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து நம்ம சேனல்ல என்ன டாஸ்க் வெச்சோம் அப்படினு பாத்தீங்கன்னா crunches பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு தான் டாஸ்க் கண்டக்ட் பண்ணோம். அதாவது எவ்வளவு crunches வேணாலும் ட்ரை பண்ணுங்க, பட் உங்க ஸ்டாமினாக்கு ஏத்த மாதிரி லிமிட்டடா பண்ணுங்க அப்படினு சொல்லியிருந்தோம். நான் இன்னைக்கு வின்னரை வந்து சூஸ் பண்ணிட்டேன். இத்தனை நாள் என்ன வின்னர் சூஸ் பண்ணாம விடாம பண்ணிட்டே இருந்தீங்க, பட் இன்னைக்கு நான் வின்னரை சூஸ் பண்ணிட்டேன். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌசல்யா தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க 300 crunches வந்து பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. சீரியஸா சொல்றேன், அவங்க எப்படி 300 crunches பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நானுமே இது வரைக்கும் 300 crunches ஒன் டேல பண்ணதே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெயிட் லாஸ்க்கு ஏதோ ஒரு ஸ்டெப் நம்மளால முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் லாஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% gym, 70% diet. Apps are made in the kitchen, not in the gym. அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு 30% தான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுலாம் ஜஸ்ட் 30% தான். பட் 70% வந்து எதுல இருக்குன்னா டயட்ல தான் இருக்காது. அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற டயட்ல தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா ஒரு 2 டயலாக் சொன்னல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆப்ஸ் ஆர் மேட் இன் த கிச்சன், நாட் இன் த ஜிம். அதாவது நம்ம கிச்சன்ல சமைச்சு சாப்பிட்றத பொறுத்து தான் நம்மள பாடி வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்றதுலாம் வந்து ஜஸ்ட் 30% தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்க டயட் ஃபுட்டை வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா அப்பதான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போகுது அப்படின்லாம் நம்மளுக்கு அவேர்னஸ் வரும். ஸோ ஓகே, இதுதான் இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட்ஸ். அண்ட் இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வந்து டயட்டை பத்தி சொல்லிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னர் பாடி டாஸ்க் தான். ஏன்னா நேற்று நம்ம அவுட்டர் பாடி டாஸ்க் கண்டக்ட் பண்ணோம். இன்னைக்கு இன்னர் பாடி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு கிரீன் கலர் ஃபுட் வந்து அதிகமா சாப்பிடுங்க. அப்புறம் ஒயிட் கலர் ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் கலர் ஃபுட்னா ஸ்பினாச், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய கிரீன் கலர் அண்ட் கலர்ஃபுல் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அண்ட் ஒயிட் கலர் ஃபுட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் சுகர், அப்புறம் மைதா, ஒயிட் பிரெட், ஒயிட் ரைஸ், தென் மில்க், கர்டு, இதெல்லாம் கூட கம்மி பண்ணி சாப்பிடுங்க. மில்க் எப்பயுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும், பட் அது கூட நான் ஃபேட் மில்க் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் ஏன் ஒயிட் கலர் ஃபுட் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கர்டு, ஒயிட் ரைஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கேலரிஸ் இருக்கும். நார்மலாகவே ஒயிட் கலர் ஃபுட்ல நிறைய கேலரிஸ் இருக்கும். அதனால தான் கம்மி பண்ண சொல்றேன். டெய்லியுமே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை, கன்சியூம் பண்ணும் போது கம்மியாக கன்சியூம் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபைடா சொல்றேன்னா, நீங்க எப்பெல்லாம் அந்த ஒயிட் கலர் ஃபுட்டை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் இவங்க சொன்னாங்களே ஒயிட் கலர் ஃபுட்ல வந்து நிறைய கார்ப்ஸ் இருக்கும், நிறைய கேலரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் ஃபுட்டை வந்து கம்மியா சாப்பிடுங்க. எப்பயுமே நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு டாஸ்க். அதுக்கப்புறம் நீங்க என்ன கிரீன் கலர் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் வந்து கிரீன் கலர் ஃபுட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட்ஸ் அண்ட் டாஸ்க். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டைலாக் என்ன? ஸ்லிம் ஆகுறோம், சீன் போடுறோம். ஓகே, பாய்.